ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் செலவே நம்மளோடது பார்த்தீங்கன்னா சேமிப்பாக தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேலரி கிரெடிட் ஆகிருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ₹100 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் ஏதாவது கட்டுறீங்க அப்படின்னா, அதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான பேமெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலையில் இல்லை, வீட்டு செலவுக்குன்னு ஒரு ₹10,000 உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட, இதுலேருந்து 500, 200, 300 நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு சேவிங்ஸோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். முதல் செலவே பார்த்திங்கன்னா நமக்கு சேமிப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லான செலவாக பண்ணுவோம். அன்வான்டட் எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் நீங்கள் பண்ணலன்னா கூட நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சேலரி கம்மியாக இருக்குது, அதனால் என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும் சேலரி. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் செலவை வந்து கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ விலைவாசி எல்லாமே ஏறுது, நீங்கள் எல்லாமே சொன்னாலும் இப்போ நீங்கள் ஒரு 10,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி வந்து 9,500 தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் செலவை வந்து பண்ண ஆரம்பிங்க. நமக்கு சம்பளமே ₹500 கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து உங்களால் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு இன்க்ரிமெண்ட் ஏதாவது உங்களுக்கு போட்டால் கூட அந்த இன்க்ரிமெண்ட் போட்ட அமௌண்ட்டை டக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 12,000 சேலரி ஏற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ₹2,000 எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ரேட்லாம் அதுக்குள்ளே ஏறிடும் அப்படின்னு சொன்னாலும் மேக்ஸிமம் அதுக்குள்ளே என்ன கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அதுக்குள்ளே உங்களால் கொண்டு வரவே முடியலை உங்களோட செலவுகளை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இன்கம் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், பார்ட் டைமாக நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு மந்த்லி இன்கம் இன்னும் ஒரு 2,000 வரத்துக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து கண்டிப்பாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதாக ஒரு செலவு பண்ணாலும், அதாவது ₹10 மேலே அப்படின்னு சொல்லி நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். ₹10 கம்மியாக பண்ணுற செலவை நீங்கள் எழுத வேணாம். ₹10 மேலே ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, அதை கண்டிப்பாக உடனே வந்து நோட்டில் எழுதிடணும். குட்டியாக வந்து ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு காய் வாங்கினா கூட ₹50, ₹30 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருங்க. நான் ஆப் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுவேன். இல்லை மொபைல்லேயே நோட் பேடில் நான் வந்து நோட் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் கையில் எழுதுறதுக்கு அடக்கம் தான் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு டைரியோ ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு எழுதுங்க. இல்லை இன்னொரு டிப் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த நாள் முடியுமோ அந்த ஒரு நாள், அந்த ஒன் டே நீங்கள் எதுக்காகவுமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வீக்லி நீங்கள் எந்த டே வேணால் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்ரைடே அப்படின்னா, இப்போ தேர்ஸ்டேவே நாளே நீங்கள் தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து அப்படி இருந்து பாருங்கள். எந்த செலவாக இருந்தாலும், அதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஒரு நாள் வந்து நோ ஸ்பெண்டிங் டே அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து எந்த செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆன்லைன்லேயே நிறையா ஆர்ட்ரு போடுறோம், டெய்லி செலவு பண்ணுறோம். ஒரு நாள் வந்து பண்ணாமல் இருந்து பாருங்கள் அந்த டே எப்படி இருக்குன்னு. இப்போ மாதத்துக்கு ஒரு 4 ஃப்ரைடே டு 5 ஃப்ரைடே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். இப்போது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஜார் மெத்தட்னு ஒன்று சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, தனித்தனியாக ஒரு பர்ஸோ தனித்தனியாக ஒரு பாக்ஸோ வந்து போட்டு வச்சுருவாங்க. வெஜிடபிள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் நம்ம ஒதுக்குறோம். இப்போ வந்து ₹2,000 ஒதுக்குறீங்கன்னா ₹2,000 வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும். பாக்ஸ் ஆர் பர்ஸ் ஏதோ ஒன்றில் போட்டு வச்சிடணும். ஒரு டைம் நீங்கள் வெஜிடபிள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாரில் இருக்கிற மணியில் தான் நீங்கள் வாங்கணும். மீதி அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அதிலேயே போட்டுறணும். அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நம்ம பிரித்து வச்சுருப்போம் இல்லையா, நான்வெஜ்க்கு தனியாக, வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக, அப்புறம் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வந்து நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. அந்தந்த அமௌண்ட்டை அதுக்குள்ளே தான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்குன்னு நம்ம ஒரு 2,000 பட்ஜெட் போட்டுட்டு
3000 செலவு பண்ணுறது. நான்வெஜ்க்குன்னு ஒரு ₹1000 பட்ஜெட் போட்டுட்டு 2000 செலவு பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாக்ஸோ போட்டு அதான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கும்போது இன்னும் கம்மியாக இருக்குது, இன்னும் நமக்கு 200 இருக்குது, 300 தான் இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம என்ன மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்து பண்ணுவோம். அதுக்காக சாப்பிட்ற விஷயத்தில் கஞ்சத்தனம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ நம்ம என்ன பண்ணுவோம் அதை முன்னாடியே பிளான் பண்ணிடணும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். கிராசரி வந்து ஆன்லைனில் வாங்கும்போது நான் ரேட் கம்மியாக இருக்கும், டாய்லெட்டரி கம்மியாக இருக்கும் ஃப்ளிப்கார்ட் வாங்கும்போதுன்னு சொல்லியிருந்தேன். அதை எல்லாருமே தப்பாக போட்டுட்டு இப்போ வீட்டில் நமக்கு ஒரு காலி ஆகும்னா ஸ்விக்கியில் 10 மினிட்ஸ் டெலிவர் பண்ணிடுறாங்க. நான் நைட்டி போட்டிருக்கேன், அதை சேஞ்ச் போகிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, ஸோ நான் இதில் அப்பப்போ போட்டு வாங்கிக்கிறேன். நான் அந்த மாதிரி சொல்லலை. பல்காக ஒரு 3 மந்த்ஸ்க்கு தேவையானதை மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு. அப்போ ஒரு பொருள் தேவை, ஒரு பாக்கெட் தேவை அப்படின்னா அதை உடனே வந்து ஆன்லைனில் போட்டு வாங்குறது. ஒரு வேணும் அப்படின்னா உடனே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதில் ரேட்டும் ரொம்ப அதிகம். உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம வீட்டில் அது இல்லை, நமக்கு தேவைன்னா நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது தான் எனக்கு நல்ல பழக்கம். இல்லை எமர்ஜென்சின்னா ஓகே, எப்போ பார்த்தாலும் கீழே வந்து ஆர்டர் போடுறது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி வந்து போடாதீங்க. உங்களுக்கு மொத்தமாக என்ன தேவையோ அதை நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னேன். எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் போட மாட்டீங்களா, இன்ஸ்டாமார்ட்டில் போட மாட்டீங்களா? நானும் போட்டிருக்கேன். ஒரு மந்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமும் என்னவோ போட்டிருக்கேன். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எமர்ஜென்சிக்கு இருக்கேன். இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சின்ன சின்ன தேவைகள் போயிட்டு கடன் வாங்காதீங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது மட்டும் கடன் வாங்குங்க. வாங்குறது இப்போ நீங்கள் கசின் கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இந்த மாதிரி கேட்டு வாங்கி அது தப்பு கிடையாது. இப்போது எனக்கு ஒரு தேவை வரும்போது நானும் செய்வேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் என்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருவேன். அது வந்து ஓகே. சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள்கிட்ட ஒரு டவுட் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த சேம் ரிலேட்டடாக, இந்த சேவிங்ஸ் ரிலேட்டடாக, இந்த வேஸ்டேஜ் நிறைய பேர் வந்து கமெண்ட் மெயில் பண்ணுவாங்க. அது வந்து ஓகே, அது நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் அவங்களுக்கு. இல்லாமல் இந்த ப்ரமோஷனுக்காக கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. இல்லை நான் இப்போதைக்கு எதுவும் ப்ரமோஷன் பண்ணுறதில்ல, என்கிட்ட ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, எனக்கு அதனால இப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃப்யூச்சரில் ஒரு 25,000 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு அப்புறம் வேணால் நான் திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன், இப்போ வந்து எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி நான் மெயில் பண்ணியிருக்கேன். இதுவும் சிலர் வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸும் சொல்லுவாங்க, நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லேடியா ஜென் கூட எனக்கு தெரியல, அவங்க பேர் வந்து லேடி ஒரு ஜென் இருந்தது, ஹஸ்பண்ட் பேர் அப்பா பேராக கூட இருக்கலாம். அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு தான் தெரியுது மெயில் அனுப்புனதை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நல்லா ஏர்ன் பண்ணல, அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப் லிங்க்ஸில் எனக்கு பெருசாக வரதில்ல, என்ன முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை எனக்கு வந்து வீடியோஸில் சொல்லணும் அப்படின்னும் வந்து கிடையாது. ஆனால் யூடியூப் இல்லைன்னாலும் ஜென்ரலாக நான் என்ன பண்ணுமோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். யாராவது கேட்டால் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன். நிறைய என்கிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்கேன். அந்த சென்ஸில் வந்து நான் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். டக்குன்னு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஏடிஎம் நம்பர், ஜிபே நம்பரு, அந்த அக்கௌண்ட் நம்பரோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும்ல பாஸ்புக், அதெல்லாம் எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கேன், ஏர்ன் பண்ணுறேன், கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன், எனக்கு 1 lakh rupees மட்டும் கொடுங்க, வட்டிக்கு கொடுக்க தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோஸில் சொல்லுவீங்க, அதனால வந்து நீங்கள் எனக்கு வட்டி கொடுங்க, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, யாருன்னே உங்கள் ஃபேஸு நான் பார்த்ததில்ல, நீங்கள் என்னன்னே எனக்கு தெரியாது, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு வந்து இந்த யூடியூப்க்கு நிறைய இருக்காங்க, எல்லா கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, மெயில் பண்ணுறவங்க இருக்காங்க, நல்லா பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் டக்குன்னு வந்து என்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து நீங்கள் கடன் பண்ணுறது நல்ல விஷயமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் ஏன்னா எந்த அடிப்படையில் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சி கேட்குறீங்கன்னு தெரியல.
கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க கேட்கறதுக்காக சொல்கிறேன். இப்படி கேட்டேன்னு இல்லை, எந்த யார்ட்டையுமே தெரியாதவங்க கேட்க அது ரொம்பவே தப்பும் கூட. அப்படி தரவும் மாட்டாங்க. இப்போ யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணாலும், வெளியில் வேற வேலை செஞ்சு பண்ணாலும் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறாங்க மணி. அது அப்படியே வந்து ரிலேஷன் இந்த மாதிரி நான் கொடுப்பாங்க. தெரியாதவங்களுக்கு அப்படியே கேட்க மாட்டாங்க யாரும். ஸோ கேட்டு மேலே உள்ள மாதிரி வந்து நீங்களே வந்து குறைச்சிக்காதீங்க. இது ரொம்பவும் ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன வேஸ்ட்லலாம் ஏர்ன் பண்ணலாம், உங்களுக்கு மணி வருமா, நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் இதில் வந்து யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் வரும், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் கண்டிப்பாக வந்து நான் 2-3 டேஸில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் சொன்ன விஷயம் நான் எல்லாரும் சொல்லலை, தப்பாக நினைக்கிறேன். அவங்க சொன்ன தெரியும், பேரையும் நான் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படி யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ரொம்ப சாரி.